இன்றைக்கி மக்காசோளம் போடுறதுக்காக வந்திருக்காங்க. பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா சிறு சோளம் பெரு சோளம்ன்ட்டு எல்லாமே மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். அதனால் அவங்க வச்சுருக்க டூலில் வந்து சோளத்தோட சைஸை போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. போன டைமும் இவங்க தான் போட்டிருந்தாங்க. ஆனால் எங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே 2, 3, 4ன்னு முளைச்சிருந்துச்சு. நாங்கள் வந்து முளைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் பிடுங்கி தான் விட்டுட்ருந்தோம். ஏன்னு கேட்டதுக்கு அவங்க உங்களுக்கு ஒன்று ஒன்று மட்டும் முளைக்கணுன்னா சோளத்தை வந்து பாக்கெட் வாங்கிட்டு வந்ததையுமே சிறு சோளம் தனியாக பெரு சோளம் தனியான்னு பிரித்து வச்சிட்டிங்கன்னா நாங்கள் சிறு சோளத்தை சின்ன டூல்லையும் பெரிய சோளத்தை பெரிய டூல்லையும் போட்டுருவோம். அப்போ கரெக்டாக முளைச்சிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போது வந்து அவங்க பெரிய டூலில் போடுறனால பெரிய சோளத்தை கூடயே சேர்த்து சிறு சோளமும் 1, 2ன்னு விழுந்துடுறனால 2, 3ன்னு முளைச்சிக்குது. அதை பிடுங்கி தான் விட்டாகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சின்னதாக இருக்குன்ட்டு சின்ன டூல் போட்டோம்னா பெரிய சோளம்லாம் விழுகாது, அப்படியே மெஷினில் நின்றுரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோளம் போட்டு முடித்ததையுமே தண்ணி எடுத்து விட்டாச்சு. அங்கங்கே டியூப்லலாம் பயங்கரமாக தண்ணி போயிட்டு இருந்துச்சு. அதுக்கெல்லாம் இன்சுலேஷன் டேப்பை வச்சு சுற்றிட்டு இருந்தோம். நீங்களாம் எப்படி மக்காசோளம் போடுவீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா ரோஸ் குச்சி 2 வச்சுருந்தேன். அது நல்லா தழைஞ்சு அழகாக பூ பூத்துருந்துச்சு. பார்க்கறதுக்கே அழகாக இருந்துச்சு. நம்ம வச்ச குச்சி தழைஞ்சு நல்லா பூ பூத்துருக்குன்னு பார்க்கவே ஹாப்பியாக இருந்துச்சு.